வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நம்ம ஜூலை மாதத்தினுடைய 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம். 1/7/2025 முதல் 31/7/2021 வரை ஆக 31 நாட்களுக்கு எந்த ராசியினர் எந்த பாவகத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல்கள், எவ்வகையான நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத ஒரு சிறிய கான்செப்டாக நம்ம தொகுத்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மாதமும் நாம் பார்க்கக்கூடிய மாத பலன்கள் என்பது சூரியன், சுக்கிரன், புதன் இப்படி மாத கிரகங்களினுடைய நகர்வுகளை வச்சு பார்க்குறோம். கோச்சார ரீதியாக வருட கிரகங்களான குரு பகவான் தொடர்ச்சியான பலன்களை கொடுக்கிறதும், ராகு பகவான் 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாகி பலாபலன்களை கொடுத்துட்டுருக்கிறதும், சனி பகவான் ஒரு பாவகத்தில் 2.5 ஆண்டுகள் தங்கி பலாபலன்கள் கொடுக்கறதும் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆக ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நல்ல நேரம் நல்ல காலங்கள் வராதா, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நம்மளுடைய சூழல் எப்பொழுது, நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்ற எண்ணற்ற கேள்விகளோடு வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் சந்திரன் நினைக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒரு க்ஷணப்பொழுதில் கிரகங்கள் நினைக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கையினுடைய உயர்வுகள். அப்போ ஒரு உயர்வு நடக்குது, ஒரு காலத்தினுடைய காட்சி நடக்குது, அவன் வெற்றி பெறக்கூடிய சூழல் வருது அப்படின்னா அந்த ஒரு நொடிப்பொழுதில் அவனுடைய வாழ்க்கை திருப்பு முனையாக மாறிவிடும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய காலங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லபடியாக பரிசீலனை பண்ணிக்கணும். எந்த பரிகாரங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய சகல செல்வங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த ஜோதிடர்கள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருக்குதுன்னா கூட நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி என்பர்களே, ஏன்னா இந்த ராசி வந்து புரிஞ்சிக்கவே முடியாது சார். ஆமாம், எல்லா விஷயத்தையும் மனதுக்குள்ளே வச்சுட்டு ஆழ் மனசில் வச்சுட்டு ஒரு சின்ன இம்மி அளவு கூட வந்து தான் என்ன செய்கிறோம், தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத யூகிக்கவே முடியாத ஒரு ராசி. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம என்ன தான் ஒரு ஜாதகத்தை பார்த்து ப்ரொடக்ஷன் சொன்னாலும் அவங்க வந்து ஒரு மைண்ட் கணக்கு போட்டிருப்பாங்க, அதன்படி தான் செயல்படுவாங்க. அது விருச்சிக ராசிக்கு உண்டான தன்மை. அனைத்து வகையான ஆற்றலும் இருக்கும் சார். இந்த மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்திர, தந்திர, எந்திர இதெல்லாம் வழிபாடு. அதிகமாக நாத்திகர் இருக்கிறாங்க இல்லையா, கடவுள் மறுப்பு கொள்கையாளர்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் ஒரு 35% இருப்பாங்க. ஆற்றல் படைத்தவர், ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணும், ஏதாவது நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக தப்பாக பேசலை. அந்த மாதிரி ஒரு வலிமையானவங்க, அதை சாதிக்கக்கூடியவங்க வந்து இந்த விருச்சிக ராசி என்பவர்கள். அவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பயணங்கள் வெற்றி பெறுது. ஆமாம், பயணப்படுதலால் ஒரு யோகம் கிடைக்கிறது, நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் சார். முதல்ல இந்த மாதத்தில் நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்குவீங்க. சரியா அப்படின்னா வருமானம் வருது இல்லையா, அதனால் தூக்கம் வந்துடும். நம்மளுக்கு பணக்கொற்றாக்குறை, பொருளாதார குறை இருந்தது அப்படின்னா என்ன பண்ண போகிறோமோ, நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்ற கவலை வந்துடும். ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு குடும்பம் சந்தோஷமாக போகும், உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க, நீங்கள் போடுற பிளான் வந்து கரெக்டாக இருக்கும். ஆமாம், இந்த தேதியில் எனக்கு இந்த விஷயத்தை நான் முடிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக முடிஞ்சிடும். எனக்கு இந்த தேதியில் பணம் வரணும், பணம் வந்துடும், அவங்க நான் கொடுத்துருக்கேன், அந்த வாக்கை நான் நிறைவேற்றணும் அப்படின்னா கரெக்டாக நிறைவேற்றுருவீங்க. இந்த மாதம் அது நடக்கும். உங்களுக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வண்டி வாங்கலாம் சார். இந்த மாதம் நீங்கள் வாகனங்கள் வாங்குவதற்குண்டான சூழல் நடக்கும், வீடு வாங்குவதற்குண்டான சூழல் நடக்கும், விவசாயத்தில் கால்நடைகள் வாங்குவதற்குண்டான சூழல் நடக்கும். டிராக்டர் வாங்குகிறாங்க, இந்த டிராக்டர் வந்து இழுவை எந்திரம் வாங்குகிறாங்க, கலப்பை வாங்குகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்குகிறாங்க இல்லையா. அந்த மாதிரி அதில் பூச்சிக்கொல்லி, தெளிப்பான், அந்த பின்னாடி மாட்டின்னு தெளிக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் அந்த புதுசாக வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்ல போகுது. ஆமாம், இன்னொன்று சொல்லலாம், ஸ்டைலிஷாக ஷூ கூட வாங்கலாம், இது கூட வாங்கலாம், அந்த பாதம் சார்ந்த விஷயம். இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி என்பவர்கள் பெருமாளுடைய ஆலயங்கள் போயிட்டு அந்த பெருமாளுடைய பாதங்களை சேவார்த்தி பண்ணுறாங்க, குருமார்களுடைய பாதத்தை தொட்டு வணங்குறாங்க, தன்னுடைய தாய் தந்தையினுடைய பாதத்தை தொட்டு வணங்குறது எல்லாமே
இந்த குரு பயிற்சி வரைக்குமே உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சின்னமாகவே அதை நீங்கள் லோகாவே க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் பூஜை அறையில் பெருமாளுடைய பாதங்களை வச்சுக்கலாம், இல்லை பெரியவாளுடைய பாதங்களை வச்சு வணங்கலாம். அப்போ முடியாதவர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் மேன் டு மேன் ஹெல்ப்பில் வந்துடும், அது கர்மாவனுடைய அடிப்படையில் வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. எங்கே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா, கலத்தரத்தினோடு வரக்கூடிய விவாதத்தில் நீங்கள் ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. அது பெரிய பெரிய மோதல்களில் கொண்டு போய் விட்டுடும். நண்பன் வரக்கூடிய நண்பனே கொஞ்சம் ஏழ்மையான நண்பனாக வருவான், உங்கள்கிட்ட கடன் கேட்குற மாதிரி சூழ்நிலைகள் வருவான். அதுக்குண்டான ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லைன்னாலும் நீங்கள் அவர் கைட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு தன்மையில் கைட் பண்ணுங்கள். அந்த உறவுகள் உங்களுக்கு வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, லாபஸ்தானம் வரக்கூடிய பணங்கள் வந்து உங்களுக்கு நிகரான செலவுகளும் இருக்கும். இந்த விஷயமும் நடக்கும். என்ன சார் வருது சார், ஒரு 10 lakhs ஏர்ன் பண்ண 10 lakhs வந்துடுச்சு, ஆனால் 10 lakhsக்கு உண்டான செலவு இருக்குது. அவங்கவுங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற செலவுகள் கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன ஒரு பலம் அப்படின்னா, எந்த செலவாக இருந்தாலும் வரட்டும், இந்த மாதம் என்னால் ஏர்ன் பண்ண முடியும், நான் நினச்சதை சாதிக்க முடியும், அதில் எந்த குறையுமே உங்களுக்கு கிடையாது. ரொம்ப ரொம்ப கூடுதலான கவனம் எங்கே நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வயிறு சார்ந்த ரோகம் இருக்குது, அஜீரண கோளாறு இருக்குது, இந்த மாதிரி வயிறு பகுதி அதாவது கழுத்துக்கும் இடுப்புக்கும் உள்ள பகுதியில் சங்கடங்கள் வருவதற்கு உண்டான விஷயங்கள் வரும். அதில் வந்து கவனமாக இருங்க அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. இந்த ப்ரொடக்ஷன் என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, முதியோர்கள் சொல்லக்கூடிய அறிஞர் பெருமார்கள் தந்தையார் வழிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியோ அல்லது நவகிரகத்தில் ஒரு பிரகஸ்பதியை நீங்கள் சேவாத்தி பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய ஒரு வெற்றி மாதமாக அனுக்கிரகம் கிடைக்கும்.